நாளை கூட இருக்கிறது இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம். என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதற்கான அஜெண்டாவை பத்தி எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கார். இரண்டு விஷயங்கள். ஒன்று, 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், முகவர்கள், கட்சி பிரமுகர்கள் எல்லாம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அந்த வாக்கு எண்ணிக்கை முரண்பாடுகள், ஏன்னா முதல்ல வாக்குப்பதிவிலேயே தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்குப்பதிவு சதவிகிதம் மற்றும் அதனுடைய எண்ணிக்கையிலேயே பல முரண்பாடுகளை நாம் பார்த்தோம். அதை வெளியிடுவதற்காக கோர்ட் வரைக்கும் போற ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தினாங்க இந்த தேர்தல் ஆணையம். எனவே இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது அவர்கள் தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து ஒரு சந்தேக கண் எங்களுக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் மீது. ஏனென்றால் தேர்தல் ஆணையர்கள் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர் JP நட்டா அவர்களுடைய செக்ரட்டரியா இருந்தவரும், புஷ்கர் சிங் தாமி என்ற முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு செக்ரட்டரியா இருந்தவரும் கொண்டு வந்து இன்றைக்கு தேர்தல் ஆணையர்களாக அங்கு நியமித்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை பிரதமர் அவர்களுக்கு அவருடைய பிரச்சாரத்திற்கு வசதியாக தேர்தல் தேதியை அறிவித்ததிலிருந்து தொடர்ந்து அவர்கள் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றுல 4.5 லட்சம் புகார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய வெப்சைட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் இவர்கள் எப்படி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால், மோடி அவர்களின் மீது, அவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தின் மீது, அவர்களுடைய மத துவேஷ பிரச்சாரத்தின் மீது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ராகுல் காந்தி அவர்கள் மீதும் ஒரு கம்ப்ளைண்ட பிஜேபி வாங்கி வச்சுக்கிட்டு 2 கட்சி தலைவர்களுக்கும் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. எல்லாருக்கும் எப்படி என்றால், நட்சத்திர பேச்சாளர்களுக்கு நேரடியாக அவர்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பப்படும். இதுதான் இதுவரை இருந்த நடைமுறை. ஆனால் அவர்களை வைத்துக் கொண்டு கட்சி தலைவர்களுக்கு, ஏனென்றால் மோடி என்ற பெயரை உபயோகிக்கவோ அல்லது அவருக்கு நோட்டீஸ் அனுப்பவோ இந்த தேர்தல் ஆணையத்துக்கு பயம். அதுதான் உண்மை. இப்படி நடந்து கொண்டிருப்பதால் நாங்கள் இந்த தேர்தல் எண்ணிக்கை, அதாவது வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் முகவர்கள் அல்லது கட்சியினர் எப்படி செயல்பட வேண்டும், சரியாக அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதல்ல அந்த கூட்டம் நடைபெறுகிறது. இரண்டாவது, வாக்கு எண்ணிக்கை முடிவிற்கு பிறகு எந்தெந்த கட்சி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, என்னென்ன கட்சிகள், புதிய கட்சிகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணி என்று 28 கட்சிகள் இருக்கின்றன. அதை தவிர இன்று கூட நிதிஷ்குமார் இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இருக்கிற நிதிஷ்குமார் இருக்கிறார். சந்திரபாபு நாயுடு இந்த தாமரையிலை தண்ணீர் போலன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல கூட்டணியில் இருந்தால் கூட அவர் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்று அவருடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு, அந்த தேர்தல் அறிக்கையில பிரதமருடைய படமே இல்லாமல் அங்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது, அவர்கள் அந்த மாநில தலைவர், அந்த பாஜக தலைவர் அதை பெற்றுக்கொள்ள மறுத்தது, இந்த சீன் எல்லாம் பார்த்தோம். ஆக மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவது, இது பிரதமர் வேட்பாளர் என்பதெல்லாம் கார்கே அவர்களே சொல்லியிருக்கார். அவர்களுடைய தேர்தல் முடிவு வெளிவந்த 48 மணி நேரத்தில் பிரதமர் வேட்பாளரை தீர்மானம் செய்யக்கூடிய உறுதி எங்களிடம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதன்படி எங்களுடைய கூட்டணி கட்சிகள் செயல்படும். ஏனென்றால் பாஜக என்பது எப்படி கடந்த காலங்களில் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், கட்சிகளை எல்லாம் எப்படி நடத்தியது என்பதை கட்சிகள் பார்த்திருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி எப்படி ஜனநாயகத்தை மதித்து காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பார்த்திருக்கிறாங்க. நீங்க யாருக்கு வேணா வாக்களியுங்கள், ஆனால் ஆட்சி என்னது அப்படின்னு சொல்லி பல மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட MLA-க்களை விலக்கி வாங்கி ஆட்சியை கவிழ்த்து பாஜக ஆட்சிக்கு வந்ததை எல்லாம் கடந்த காலங்கள்ல. அதுக்கு முன்னாடி அவங்க தரப்புல சொல்றது எமர்ஜென்சி பீரியட் சொல்றாங்க, 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைத்ததை சொல்றாங்க. அந்த வரலாறையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வரலாறை சொல்லிதான் ஆகணும். நீங்க அதெல்லாம் இல்லை என்று மறுப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. இன்றைக்கு 10 ஆண்டு கால ஆட்சி, அதன் பிறகு அதற்கான ஆட்சி மாற்றத்திற்கான தயாராகி இருக்கின்ற மக்கள், இதுதான் இன்றைக்கு முன்னான கேள்வி. அதற்கு மக்கள் விடையளித்திருக்கிறார்கள். 4ஆம் தேதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வியூகத்தை வகுப்பதற்கு நாளைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் கூடுகிறது. கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாகவே தெரிகிறது. அதற்கான வியூகங்களை வகுப்பதற்கான கூட்டமாகத்தான் அது இருக்கும் என்பதுதான் என்னுடைய